எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 26. இன்றைய காலையில் நாளைக்கு அவசர சிகிச்சை தினம், வேர்ல்டு எமர்ஜென்சி டேன்னு சொல்லக்கூடிய ஒரு உலகளவுக்குள்ளே அந்த அவசர தினத்தை கொண்டாடக்கூடிய நாள். அதை முன்னிட்டு இன்று நமது மருத்துவமனையில் காலையில் வாக்கத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வாக்கத்தானோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்காக்கும் சிகிச்சை. அந்த உயிர்காக்கும் சிகிச்சை மக்களை தேடி செல்ல வேண்டும். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அவங்களை காப்பாற்றுறோம். ஒரு டாக்டர் இருக்கார், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களை காப்பாற்றி உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தீமு. மக்களை தேடி உயிர்காக்கும் சிகிச்சை, அதுதான் தமிழ் டேக். இதை ஆக்ட் அப்படிங்கிற ஒரு 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 இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறோம். ஆக்ட்டுங்கிறது அக்யூட் கேர் டீம். அக்யூட் கேர் டீம்ங்கிறது ஒரு டாக்டர் கூட இருக்கக்கூடிய அந்த டீம், எமர்ஜென்சி டீம் ஒரு ஐசியூ செட்டப் ஆம்புலன்ஸோட, எல்லா எக்யூப்ட் ஆம்புலன்ஸோட ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கும். அதில் பிஎல்எஸ், பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய, அதில் அதுக்குரிய மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாக்ஸ் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ண முடியாத இடத்துல கூட இருப்பாங்க. சில நேரம் 4வது மாடியிலையோ 8வது மாடியிலையோ இருப்பாங்க. மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெஞ்சு வலியோ, ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடும். அவங்கள வெளியே கூட ஷிஃப்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்மளோட எய்ம். இந்த வாக்கத்தானில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பப்ளிக்கும் வந்திருந்தாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸும் வந்திருந்தாங்க. இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இதை தொடர்ந்து இந்த அவசர சிகிச்சையோட அவேர்னஸ் எல்லா ஹாஸ்பிட்டலும், எல்லா மருத்துவமனையும் சேர்ந்து இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிறையா காப்பாற்றப்படக்கூடிய உயிர்கள், ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம். அதாவது சில உயிர்களை அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய 40 நிமிடத்துக்குள்ளே ஒரு டாக்டர் பார்த்து சரியான வைத்தியம் பண்ணி உயிர்காக்கும் சிகிச்சை கொடுத்தாருன்னா அந்த உயிரை காப்பாற்றிடலாம். அதான் அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட்டு. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நிறையா உயிர்களை காப்பாற்றுங்கிறதுக்காக நம்ம சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்று இந்த வாக்கத்தானை வெற்றிகரமாக முடித்து நிறைய வாலண்டியர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் டீம் வந்திருந்தாங்க. டாக்டர்ஸு குறிப்பிட்டு சொல்லப்போனால், நான் டாக்டர் முத்துசரணகுமார், தலைமை எலும்பு முறிவு மருத்துவர். அவர் மிஸ்டர் செல்வகுமார், ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்புறம் டாக்டர் பிரேமா ரேடியாலஜிஸ்ட், அவங்க மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த ஆக்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதை உருவாக்குனது டாக்டர் சாஜிதான்னு சொல்லி, அவங்க தான் அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபவுண்டர். அப்புறம் டாக்டர் செந்தில் பிரகாஷ் கலந்துக்கிட்டார். டாக்டர் இனியவன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்ட் வந்தார். அப்புறம் டாக்டர் சுஷின் கண்ணா கார்டியாலஜிஸ்ட். அப்புறம் டாக்டர் ஞானசெல்வம் சீனியர் நியூராலஜிஸ்ட். அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி எலும்பு முறிவு மருத்துவர். இது மாதிரி பல மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனையில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்மளோட சிங்கானூர் கிளையிலேருந்து டாக்டர் தீபக் வந்திருந்தார். தீபக் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் முத்தூஸ் குரூப் ஆர்த்தோக்கு. அப்புறம் டாக்டர் கணேஷ் தீபக் வந்திருந்தார். அப்புறம் டாக்டர் யோகதீபன் வந்திருந்தார். நிறைய டாக்டர்ஸ் கலந்துக்கிட்டு இதை ரொம்ப வெற்றிகரமாக இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த மக்கள் சேவை மக்களை சேர வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். என்றென்றும் முத்தூஸ் மருத்துவமனை மக்களுக்காக போராடும் என்பதை உங்களிடம் உறுதியளிக்கிறேன்.